ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லித்திய பாப்பா சேனல். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு திருக்க மீனில் எப்படி குழம்பு செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மண் சட்டியை அடுப்பில் வைத்து தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு அது நல்லா வெடிச்சதும் ஒரு கிராம் சின்ன வெங்காயத்தை அதை போட்டு நல்லா வதக்கணும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4-5 பூண்டு பல், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அது நல்லா வதங்கினாலும் ஒரே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு வடிகட்டி குழம்பு தூள் கலந்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்க்கணும். ஒரு 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து குழம்ப நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்கணும். அது கொதிக்கிறது பாருங்கள், தலை அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காயும் ஜீரகமாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதித்து ரெடியானதும் அதில் கொஞ்சம் மிளகுத்தூளும் மீனையும் சேர்க்கணும். மீனை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சா சுவையான திருக்க மீன் குழம்பு ரெடி. இது இந்த மீனில் ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.